இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இப்போ பாத்தீங்கன்னா சின்னம்மை குளிர் முடிஞ்சு வெயில் அதிகமா வரும் சார். சின்னம்மையோட அறிகுறிகள் என்ன சார்? ஸோ சின்னம்மை நோய்ங்கிறது ஒரு வைரஸ்னால வர்ற தொற்று நோய்ங்க. நம்ம எல்லாருமே சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு தெரியுதுன்னா. நார்மலாக இங்கே பார்த்திங்கன்னா ஜனவரி டு மார்ச் அப்புறம் மே வரைக்குமே நம்ம இந்த குளிர் முடிஞ்சு இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பரவலாக வரும். இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐடிஎஸ்பி அப்படின்னா இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது இந்திய ஒருங்கிணைந்த நோய் குறியீட்டத்தை அந்த ப்ரோக்ராம் ஐடிஎஸ்பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லியிலெல்லாம் அங்கங்கே சிறு சிறு குழுக்களாக இந்த சிக்கன் பாக்ஸ் வியாதி வந்துட்டுருக்குது. இது வியாதி நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு ஹை கிரேட் ஒரு ஃபீவர், காய்ச்சல் மற்றும் ஒரு டயர்ட்னஸ், தலைவலி. அப்புறம் முதல் நாள்லேயே தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக சிறு ஆரம்பிக்கும் போது சிவப்பு புள்ளி, அப்புறம் நீர் கட்டி மாதிரி இருக்கிற புண்களாக இருக்கும். இதனுடைய எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அந்த காய்ச்சல் மறுநாள் அந்த ஒரே நாள்லேயே இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் அவங்களுக்கு அந்த சிவப்பு புள்ளியும் இருக்கும், நீர் கட்டி இருந்த புண்களும் இருக்கும், அது சீ பிடிச்ச மாதிரி புண்களும் இருக்கும். அப்புறம் அந்த புண் ஃபுல்லாக உடஞ்சி தழும்பாகிற இது வரைக்கும் அந்த பிளியோமார்பிக் ரேஷ்ம்பாங்க. அந்த நோயுடைய எவால்வேஷன் எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிக்கன் பாக்ஸ். இது க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிற போது ஸ்கூலில் டென்ஸ்லி பாப்புலேட்டட் நிறைய ஒரு கூட்டத்தில் ஒரு பண்டிகை இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது வேகமாக பரவுங்க. இது நம்மளுடைய மூச்சு குழாய் வழியாகவும் பரவும். அந்த நீர் கட்டி புண்கள் இருக்குல்லங்க, அதில் இருக்கிற நீரும் பார்த்திங்கன்னா கடுமையாக இன்ஃபெக்ஷியஸ், மற்றவங்களுக்கு பரவுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி அறிகுறி உங்கள் குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய முதல் தனிமைப்படுத்தணுங்க. மற்ற குழந்தைங்க கூடவோ மற்றவங்க கூடவோ இது பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு வயதான பெற்றோர்கள், ஒரு சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசில் வராமல் இப்போ வந்துச்சுன்னா ரொம்ப கடுமையான நோயாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பயப்பட தேவையில்லை. நார்மலாக அதுவே ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிரும். ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு வர்ற அந்த நீர் கட்டி புண்களோ அந்த சிவப்பு இதுக்களோ எல்லாமே ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அரிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின் மேலே இருக்கிற தோல் டேமேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு செகண்டரியாக இந்த பாக்டீரியா கிருமி தொற்று பரவி அதனால் பிரச்சனைகள் வரும். கூட நிமோனியா வரலாம். சிலருக்கு இந்த வைரஸே மூளையை பாதிக்கலாம். அதனால் ஃபிட்ஸ், அதாவது வலிப்பு, இந்த மாதிரி எல்லாம் வரலாம். என்கெஃபலைட்டிஸ் சொல்லுவாங்க, மூளை பாதிப்பு, இதெல்லாமே கூட வரலாம். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் குழந்தைய தனிமைப்படுத்தி நிறைய நீராகாரமாக கொடுங்க. அப்புறம் முக்கியமாக அவங்களுடைய நகங்களை ஃபுல்லாக வெட்டி விட்டுறணும். ஏன்னா அவங்க அரிப்பு இருக்கிறதுனால சொரிஞ்சா இது பண்ணணும். அரிப்புக்கு மேலே லிக்விட் பேரஃபின் இல்லை கேலமைன் லோஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி ஒரு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இல்லை குழந்தைக்கு ஒரு சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல் நாளே டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா அது ஏசைக்ளோவிருங்கிற ஒரு மாத்திரை இருக்குது. அதை 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கொடுக்கும்போது அதனுடைய பாதிப்பு கடுமையாக இல்லாமல் கம்மியாக இருக்கும். இது ஈஸியாக க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே பரவக்கூட ஒரு வியாதி. அதனால் கண்டிப்பாக அந்த குழந்தைய அந்த ஃபுல்லாக அவங்களுடைய நீர்க்கட்டிகள் அத்தனையும் மறைஞ்சு தழும்பாகிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட இருந்து தனிமைப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன சார்? தடுக்கிறது ஒன்று இப்போ ஆல்ரெடி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக இதில் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வர்றது எல்லாமே இப்போ பள்ளியில் இந்த 5 வயதுலேருந்து 14 வயது அந்த ஏஜ் குரூப் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப காமனாக வருது. அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்க வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கும் பாதிப்பு. இந்த ப்ரெக்னன்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த குழந்தைக்கு இதாகும். டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் இருக்கும்போதோ டெலிவரி ஆகி 2 நாளில் வந்துச்சுன்னா பிறந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியே இருக்காதுங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிவியராக இருக்கும்.
நியோனாட்டல் வேரிஸில் அவங்க வந்து கல்லீரலை பாதிக்கும், நுரையீரலை பாதிக்கும், மூளையை பாதிக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஐசோலேஷன், நம்மளை வந்து தனிமைப்படுத்திடணும் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே தடுப்பூசி இருக்குங்க. தடுப்பூசி வந்து நம்ம கவர்மெண்ட் ஷெடியூலில் சிக்கன் பாக்ஸுக்கு இல்லை. இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவ சங்கம் ரெக்கமெண்ட் பண்ணுற தடுப்பூசி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து 15 மாதத்தில் ஒரு டோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து 2வது டோஸ் போடுவோம். இப்போ எல்லா சிக்கன் பாக்ஸ் இருக்குது, என் குழந்தைக்கு 15 வயசாச்சு, 20 வயசாச்சு, தடுப்பூசி போடலாமான்னா யாருக்கு வேணுமா போடலாங்க. 3 மாதம் கேப்பில் 2 டோஸ் போட்டால் போதும். சரி சரி. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, கடந்த 50 நாளில் மட்டும் 6000 கேஸ் வந்துருக்குது சிக்கன் பாக்ஸ். கோயம்புத்தூரோட நிலைமை எப்படி சார் ஸ்டேட்டஸ்? கோயம்புத்தூரில் வந்து அத்தன்டிகேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்ககிட்ட இப்போ இல்லைங்க. நம்மளுடைய ஜிஹெச்லேயே கடந்த 2-3 வாரங்களில் 3-4 குழந்தைகளில் சிக்கன் பாக்ஸோடு அட்மிட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு அது நமக்கு வந்து இப்போ நார்மலாக சிக்கன் பாக்ஸ் ஒரு அம்மைங்கிறனால யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அதனால தான் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நம்ம பார்க்குறத விட அது அதிகமாக தான் இருக்குங்க. ஏன்னா நிறைய கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இப்போ எங்களுக்கே வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து அதுலேருந்து நியூபார்ன் குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வலிப்புனால இங்கே கொண்டு வந்தாங்க. 20 நாள் குழந்தைய. அப்புறம் இன்னொரு 4 வயசு குழந்தைக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்து வலிப்பு வந்ததுனால கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு குழந்தைக்கு நிமோனியா வந்ததுனால கொண்டு வந்துவாங்க. இல்லைன்னா அவங்க பொதுவாக வீட்டில் தான் வச்சு பார்த்துக்குவாங்க, கொண்டு வர மாட்டாங்க, மருத்துவர்கிட்ட அணுகவே மாட்டாங்க. நம்ம வந்து என்னென்னா உங்கள் குழந்தைய நீங்கள் தனிமைப்படுத்தி நல்ல ஆகாரம், நீர் ஆகாரம், அப்புறம் நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்தாலே குழந்தைய வந்து நல்லா ஆயிருங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி அவங்களுடைய சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை ஃபிட்ஸு வந்துருச்சு, இல்லை வேகமாக மூச்சு விடுறாங்க, அப்போ நிமோனியாவாக இருக்கலாம். புண்ணு வந்து சரியாகாமல் வந்துட்டே இருக்குது, செகண்டரி இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உடனடியாக மருத்துவரை அணுகணுங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வந்துடும். குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு சார் கொடுக்கணும்? இது எத்தனை நாளைக்கு சார் இருக்கு உடம்புல? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் வந்து எல்லாமே ரெஸ்ட் ஆகி இதாக இருக்கும். மேக்ஸிமம் 10 days to 2 weeks எல்லாமே, அன்லெஸ் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது செகண்டரி பாக்டீரியா தொற்று அந்த மாதிரி இல்லைன்னா 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே அவங்களுக்கு நல்லா வந்துடுங்க. இந்த வாரத்தில் வந்து நிறைய நீர் ஆகாரம், இப்போ சம்மர்னால ஃபீவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீர் சத்து உடம்புல குறைஞ்சிரும். அதனால் நிறைய நீர் ஆகாரமாக கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐடியலி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகாரம் வேணுமா கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப எண்ணெய் பொருட்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும். மற்ற அதனால் இப்போ என்ன சம்மரில் வந்து அது மட்டும் கிடையாது, வயிற்றுப்போக்கும் வந்து ஒரு காமனான வியாதி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால ஈஸியாக செரிமானம் ஆகிறாங்கள நம்ம இதில் வந்து இட்லி, இடியாப்பம், மோர், தயிர் சோறு, இளநீ, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி நீர் ஆகாரமும் ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான ஆகாரங்கள் நம்ம கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சமீப ஒரு 10 நாட்களில் சார் கோவை மாவட்டத்தில் நிறைய வைரல் ஃபீவர் அதிகமாக இருக்குது. தனியார் மையங்களில் வந்து இந்த குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறது பார்க்க முடியுது. இப்போ அந்த வைரல் ஃபீவருக்கு நம்ம என்னென்ன சார் பண்ணணும், அதுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லுங்கள் சார். வைரல் ஃபீவர் வந்து எல்லா வைரல் ஃபீவரும் தானாக சரியாகிற செல்ஃப் லிமிட்டிங் இல்னஸ் தாங்க. அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து இங்கெல்லாம் வந்து இப்போ டெங்கும் ஒரு வைரஸ் ஃபீவர் தான். அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸு, அப்புறம் வந்து ஹெர்பிஸ் அப்படிங்கிற மூளையை பாதிக்கிற வைரஸஸ் அதெல்லாமே இருக்குங்க. ஸோ வைரஸ் ஃபீவர் வந்துச்சுன்னா முதல் நாள் வந்து ஒரு ஹை கிரேட் ஃபீவர் இருக்குங்க. இங்கே வைரல் ஃபீவருக்கும் மற்ற ஃபீவருக்கும் என்னென்னா, ஃபீவருக்கு வந்து காய்ச்சல் மருந்து கொடுத்தோன்னையும் ஃபீவர் நின்னோனையும் ஒரு 4-5 மணி நேரம் அந்த மருந்துடைய வீரியம் இருக்கிற வரைக்கும் காய்ச்சல் இல்லாத போது குழந்தை நல்லா ஆக்டிவாக விளையாண்டுருக்கும். அப்போது இன்பிட்வீன் ஃபீவரில் குழந்தை நல்லா விளையாடுது அப்படின்னாலே நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு போதுமான அளவு நீர் சத்து எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். நிறைய டைம் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு காரணமே நீர் சத்து ஒன்றுமே எடுக்காமல் கூட வந்து வாந்தி, பேதி இந்த மாதிரி இருந்துட்டு நீர் சத்து குறைபாடுனால வர்றது ஒன்று. அப்புறம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து முதல் நாள்லேருந்து ஓஆர்எஸ், அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் நீங்கள் எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கனாலும் கொடுப்பாங்க. அது ஒரு பாக்கெட்டை மொத்தமாக 1 லிட்டர் சுத்தமான குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். ஒரு டைம் கலந்தீங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும். ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க அந்த டேஸ்ட் குடிக்கலன்னா நீங்கள் வீட்டிலையே மோரில் உப்பு போட்டு கொடுக்கலாம். சுத்தமான மோரில் ஃப்ரெஷ்ஷாக பழச்சாறு பண்ணி அதில் வந்து அலாங் வித் சுகர், ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை
சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த நீர் ஆகாரம் வந்து நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கணும். 3 நாட்கள் முடிஞ்சோடனையும் 4வது நாள் ஃபீவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள உங்களுடைய குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ இல்லை கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய குழந்தைகள் பிரிவிலையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா, மெயினாக என்னென்னா 4வது நாள்னா டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் பண்ணால் போதுங்க. ஒன்ஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னா எல்லா வைரல் ஃபீவரும் தானாக சரியாயிரும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பார்க்க வேண்டிய குழந்தை சோர்வாக இருக்குதா, குழந்தை சோர்வாக இருந்தால் உடனே கொண்டு போய் கொடுக்கணும், டாக்டர்கிட்ட பார்க்கணுங்க. யூரின் குழந்தையுடைய சிறுநீர் வந்து கம்மியாக இருக்குது, எப்போதும் போகிறத விட கம்மியாக போகுது, கை கால் வந்து செல்லிட்டு போகுது, இல்லை குழந்தைக்கு திடீர்னு மூச்சு திணறல் வருது, வயிறு வலின்னு சொல்லி ரொம்ப புரண்டு அழுகிறாங்க, இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆகாரம் எடுக்க முடியாமல் வாந்தி பேதி இருக்குது, இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா வைரல் ஃபீவரில் உடனே பக்கத்தில் இருக்கிற சுகாதார மையத்துக்கோ இல்லை பெரிய ஆஸ்பத்திரிக்கோ வந்துடணும்.